அன்அஃபிஷியலாக ஓட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அஃபிஷியலாக இன்றைக்கி நைட்டு தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ யார் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்காங்க நான் சொல்லவே தேவையில்லை. முத்துக்குமரன் தான் 4000 ஓட் வாங்கியிருக்காரு. இப்போ வரைக்கும் 4048 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கார். 48% ஆஃப் ஓட்ஸ், ஆல்மோஸ்ட் பாதி. இன்னும் கொஞ்சம் ஓட்ஸ் கிடச்சா பாதி ஓட்ஸ் கிடச்சிரும். அதுக்கு அடுத்தது ஸோ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க எவிக்ட் ஆனால் இவங்க ஓட்ஸ் அவங்களுக்கு வரும், அவங்க எவிக்ட் ஆனால் அவங்க ஓட்ஸ் இவங்களுக்கு வரும்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஓட்ஸ் முத்துக்கு ஜாஸ்தியாக வந்துருச்சுன்னா எல்லாரும் சேர்ந்தாலும் முத்துவோட ஓட்ஸ் மிஞ்சிரும். ஸோ இப்போவே 48.78% இருக்கார். அப்புறம் அடுத்தது செகண்ட் பிளேஸில் சௌந்தர்யா இருக்காங்க. அவங்க 18.08% ஆஃப் ஓட்ஸ், 1500 ஓட்டோடு இருக்காங்க. முத்துக்கு 4048 செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. தேர்ட் பிளேஸில் யார் எப்படி பார்த்தீங்கன்னா ஜாக்லின். ஸோ இதை நான் ஏற்கனவே சொன்னது தான். ஜாக்லின் வந்து 11.79% ஓட்ஸில் இருக்காங்க. 978 ஓட்ஸ், 1000க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஃபோர்த் பிளேஸில் வந்து விஜய் விஷால் இருக்கார். 11.27% ஆஃப் ஓட்ஸ், 935 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஸோ ரொம்ப மைனர் டிஃப்ரென்ஸ் தான் ஜாக்லினுக்கும் விஷாலுக்கும். ஆனால் இது ஸ்டார்டிங்னால நான் நினைக்கிறேன் போக போக ஜாக்குக்கு ஓட்ஸ் கண்டிப்பாக ஜாஸ்தியாகும்னு ஃபீல் பண்ணுறேன். நான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அதுக்கடுத்து ஃபிஃப்த் பிளேஸில் பவித்ரா இருக்காங்க. 5.62% ஆஃப் ஓட்ஸோட 466 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து லாஸ்ட் பிளேஸில் வந்து ரயன் இருக்கார். அவர் வந்து 4.45% ஆஃப் ஓட்ஸ், 369 ஓட்ஸ். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ரயன் தான் வந்து டைட்டில் வின்னர் ஆகிடுவாரா அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு. நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி சொல்லலைங்க, நான் சொல்கிறது ஃபேக்ட்டு. இவ்வளோ தான் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. பட் இதில் நீங்கள் ஒரு விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன அப்படின்னா, நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு கண்டஸ்டண்ட்டோட பிஆர் ஆக்டிவிட்டீஸில் என்ன பண்ணுறாங்கன்னா முத்துவோட ஓட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா அன்அஃபிஷியலாக. ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது சரி இவ்வளோ வாங்கியிருக்காங்களா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இருந்து ஓட்ஸ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா முத்துக்கு வந்து உண்மையிலே இவ்வளோ ஓட்ஸ் வந்திருக்கா இல்லை இந்த மாதிரி ஏதாவது கோல்மால் பண்ணி இப்படி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியல. ஸோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கவுங்க ஃபேவரட்ஸ்க்கு ஓட் பண்ணிகிட்டே இருங்க. ஓட் எப்படி போடணும்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் செகண்ட் வீடியோவாக இருக்கும், செகண்ட் போஸ்ட்டாக இருக்குது டாப்பில் இருந்து நான் வந்து ஹவு டு ஓட்னு போஸ்ட் போட்டிருக்கேன். ஃபாரினில் உள்ளவங்க வந்து hotstar.com போய்ட்டு ஓட் போடுங்க. மிஸ்டு கால் வந்து எனக்கு தெரியல அங்கேருந்து ஒர்க் ஆகுமான்னு. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுற மாதிரி இந்தியன் நம்பர்ஸ்க்கு எப்படி ஃபோன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டண்ட்டோட நம்பருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வந்துச்சுன்னா டெய்லி ஒரு மிஸ்டு கால் கொடுங்க. சேஃபர் சைட்டில் நான்லாம் 10 மிஸ்டு கால் கொடுத்துருவேன் ஒரு சேஃப்டிக்கு. ஸோ நீங்களும் விரும்புனீங்கன்னா அந்த மாதிரி ஒரு 10 மிஸ்டு கால் வரைக்கும் கொடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வேளை கவுண்ட் பண்ணால் பண்ணட்டும், பண்ணாட்டா பண்ணாமல் போட்டோம், அது அவங்களோட இஷ்டம். இந்த வீக்கை வந்து டெய்லி நான் அனாலிசிஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓட் பண்ணிகிட்டே இருங்க. அன்அஃபிஷியலி ஓட் பண்ணுங்கள், அஃபிஷியலி ஓட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.